ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் வாஸ் பெங்களூர் மேட்ச் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எங்கேயும் போய் தேட தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு. உங்களுக்கான ஒர்த்தான ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். வாங்க கைஸ், வீடியோஸ்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணிவிட்டு பவுலிங் எடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் களமிறங்கின ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 173 ரன் அடித்து 4 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக யார் அதிகமாக ரன் அடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 75 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். சாம்சன் 15 ரனில் அவுட் ஆகிட்டார். பாராக் 30 ரனில் அவுட் ஆகிட்டார். ஜுரேல் 35 ரனில் நாட் அவுட்டாக இருந்தார். சிம்ரன் எட்மயர் 9 ரனில் அவுட் ஆகிட்டார். இதில் பார்த்திங்கன்னா சிறப்பாக பந்து வீச்சு பண்ணி ஆர்சிபி அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக 173 ரன் தான் அடித்தாங்க. கடைசியாக வந்த நிதிஷ் ராணா ஒரே பாலில் 4 ரன் அடித்தார். சிறப்பாக பந்து வீச்சு பண்ணாங்க ஆர்சிபி அணி. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக போட்டாங்க ஒவ்வொரு பவுலரும். இதில் பார்த்திங்கன்னா யார் ஹையஸ்ட்டாக விக்கெட் எடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா பார்க்கலாம் இருங்க ஷோ. இதில் பார்த்திங்கன்னா யார் ஹையஸ்ட்டாக விக்கெட் எடுத்துன்னு பார்த்திங்கன்னா, புவனேஸ்வர் குமார் ஒரு விக்கெட்ஸ் எடுத்தார். தயால் ஒரு விக்கெட்ஸ் எடுத்தார். ஹேசல்வுட் ஒரு விக்கெட்ஸ் எடுத்தார். குணால் பாண்டியா ஒரு விக்கெட்ஸ் எடுத்தார். சிறப்பாக பந்து வீச்சு பண்ணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தினாங்க ஆர்சிபி அணி. ஆர்சிபிக்காக 174 ரன் அடித்தா வெற்றி பெறும்னு சொல்லிட்டு களமிறங்கினாங்க செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா சால்ட்டு பொழந்தார். சிறப்பாக விளையாடி 33 பாலில் 65 ரன் அடித்து டீமுக்காக உயர்த்தினார். பவர் பிளேலே மேட்சை ஆர்சிபி கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா விராட் கோலி 45 பாலில் 62 ரன் அடித்து நாட் அவுட்டாக இருந்தார். டேவிட் படிக்கல் 28 பாலில் 48 ரன் அடித்து சிறப்பாக விளையாடி டீமு 9 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இதில் யார் விக்கெட் எடுத்துன்னு பார்த்திங்கன்னா, கார்த்திகேயா இம்பேக்ட் பிளேயராக வந்த கார்த்திகேயா தான் டீமுக்காக ஒரே விக்கெட்ஸ் எடுத்தார். ஆர்சிபி அணி 9 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இந்த மேட்ச்சு சிறப்பாக பந்து வீச்சு பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறப்பாக விளையாடினாங்க. ஓப்பனிங் 2 பேருமே சரி, 1 டவுன் இம்பேக்ட் பிளேயராக வந்த படிக்கலும் சரி சிறப்பாக விளையாடினார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகாது. புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.